Friends, welcome to Anbu Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தீபாவளி ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க, டிஜிட்டல் கிட் ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்டட் பேனலில் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எல்லா பேனல் முழுக்குமே உங்களுக்கு பிரிண்டடில் வரும். லாஸ்ட் ஜென்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் மட்டும் பிரிண்டட் போட்டிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே பிரிண்டடாக வரும். ப்ளஸ் நிறையா கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நார்மல் ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, ஃபுல்லி லேசர் பிரிண்டிங்கு. பார்க்குறக்கு பேனல் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், ரிச்சாக இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு நிறையா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 5.2 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஆஃபரை பற்றி நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்சைடை பற்றி பார்ப்போம். இன்சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்ததோட லோயர் எண்டு மாடல் தான் இந்த ஆம்பிளிஃபையரு. இது வந்து பார்த்திங்கன்னா 5.2 ஃபுல்லி டிஜிட்டல் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஸ்பேர்ஸ் போட்டிருக்கோம், என்ன குவாலிட்டியில் போட்டிருக்கோங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 30030 12 ஆம்பியர் ஃபுல்லி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் 4 இன்ச்சு கோர் திக்னஸில் போட்டிருக்கோம். ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் மோஸ்ட்லி எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே ஏ கிரேட் ஃபஸ்ட்டு குவாலிட்டியான இப்போ ஸ்பேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் குவாலிட்டி ஸ்பேர்ஸ், டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மார்க்கெட்லேயே எது நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அந்த ஸ்பேர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ஆம்பியரில் 30 வோல்ட்டில் வரும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 18 ஃபிட்டு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரன் பண்ணுறதுக்கு 12 ஆம்பியர் நல்லா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி வைக்கிற டிஜிட்டல் கிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு போட்டிருந்த அதே ஜெம்டெக்கோட வெர்ஷன் 3 டிஜிட்டல் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சரௌண்டிங்கும் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான சப்பு ஃபில்டருக்கான செக்ஷனும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த சப் ஃபில்டர் எனக்கு வேண்டாம், எனக்கு எக்ஸ்ட்ராவாக வைங்கன்னு சொல்லியிருந்தனால நம்ம எக்ஸ்ட்ரா சப் ஃபில்டர் போட்டிருக்கோம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கிட்டு வந்து நல்ல குவாலிட்டியான அவுட்புட் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட் கொடுக்கும். 5.1 நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வேணும்னா நீங்கள் இந்த ஜெம்டெக் போடலாம். இந்த ஆஃபரில் எந்த கிட்டு வரும்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ போட்டிருக்க ஆஃபரில் ஜெம்டெக்கோட கிட்டு வராது. உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் அந்த மாதிரி கிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வித் பிடியில் வரும். உங்களுக்கு ஆஃபரில் வித்தவுட் பிடியில் வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக பிளேயர் போர்டு வச்சும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு போட்டிருக்கிற சப்பு ப்ரீ எடுத்திங்கன்னா சப்பு ப்ரீ வசந்தோட பேஸ் பூஸ்டர் சப்பு ப்ரீ தான் போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் இது தான் வேணும்னு கேட்டதுனால இந்த சப்பு ப்ரீ போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சப்பு ப்ரீ வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற சப்பு ப்ரீ போட்டு கொடுப்போம். நம்ம ஆஃபரில் இந்த சப்பு ப்ரீ வந்து போட வேண்டியங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம். 12 இன்ச்சு இதில் வந்து 2 காயில் 12 இன்ச்சு யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக வேணும், நான் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டெப்த்து, கெயின் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தனால நம்ம அதுக்கேற்ற சப்பு ப்ரீ போட்டிருக்கோம். உங்களுக்கு சப்பு ப்ரீ கன்ஃபார்ம் போட்டால் தான் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது கிடையாது. வேணும்னா நம்ம அதுவும் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு என்ன ஆஃபருங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம பாஸ்ட் 1 இயராக அனலாக் ஆம்பிளிஃபையர்ஸ் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 கொடுத்துட்ருந்தோம். அந்த வெர்ஷன் 3க்கு மேலே வெர்ஷன் 4 ஹெவி ஆம்பிளிஃபையர், தேட்டர் ஆம்பிளிஃபையர் எந்த ஆம்பிளிஃபையர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையருக்கு நம்ம டிஜிட்டலை ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் டிஜிட்டலுக்கு பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அனலாக் ஆம்பிளிஃபையர் நம்ம என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே ப்ரைஸில் உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பேனல் வந்து பிரிண்டட் பேனல் வராது, உங்களுக்கு கலர் பேனல் வரும். பிரிண்டட் பேனல் வேணும்னா அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஃபுல் பிரிண்டட் வேணும்னாலும் போட்டு கொடுப்போம். இல்லை எனக்கு ஆஃப் பிரிண்டடில் கிளாஸ் நாப்ஸ் வேணும் அப்படின்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுப்போம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் சப்வூஃபருக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், 2 ஜேபிஎல் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால குமார் ஆடியோஸோட 4 ஃபிட் டிரான்சிஸ்டர் டிரைவர் ஃபிட் போட்டிருக்கோம். இவங்க வந்து 52001943 டோஷிபா டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான போர்டு. குமார் ஆடியோஸ் அவங்களோட 4 ஃபிட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல குவாலிட்டியான போர்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 ஃபிட்டில் 2 சப்வூஃபருக்கு 2 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கோம், மோனோ போர்டு.
இதில் தாராளமாக நீங்கள் 12 இன்ச் JBL பைனியர் இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணலாம். JBL 1500 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2 JBL வேணுனாலும் நீங்கள் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 5.2 ஆம்பிளிஃபையர். நீங்கள் ஆஃபரில் எனக்கு 5.1 பண்ணால் தான் ஆஃபர் வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் 5.1 5.2 எந்த ஆம்பிளிஃபையர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும். ஆனால் என்னென்னா நீங்கள் வெர்ஷன் 4க்கு மேலே எந்த ஆம்பிளிஃபையர் பண்ணாலும் அந்த ஆஃபர் நம்ம டிஜிட்டல் கிட்ட ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதோட ஆர்எம்எஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 400 வாட்ஸ் வரும். ஈச் சேனல் 400 வாட்ஸ்னால் 2 மோனோ போர்டுக்கு உங்களுக்கு 800 வாட்ஸ் வரும். நீங்கள் 12 இன்ச் JBL 1500 300 பைனியர் கேபிட்டல் டைனிட்டி இந்த மாதிரி எல்லா சப்வூஃபரும் யூஸ் பண்ணலாம். 10 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தியோட 5 சேனலுக்கு சக்தியோட 10 ஃபிட் யூஸ் பண்ணியிருக்கோம். பர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஐசி பேர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் 52001943 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ட்ரிபிள் பேஸ் ப்ளஸ் ஆடியோ பேஸ் எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். இதோட சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் 6 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் நீங்கள் லோடு பண்ணலாம். இல்லை நான் 3-வே லோடு பண்ணுறதுனாலும் தாராளமாக இதில் லோடு பண்ணலாம். உங்களுக்கு வந்து எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா வாட்ஸ் அதிகமாக போகும்போது நீங்கள் எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீடு பெருசாக இருக்குது, எனக்கு வாட்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த ஆம்பிளிஃபையர் செட் ஆகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சு இல்லை நான் பெரிய டிவி LCD டிவி ஆண்ட்ராய்ட் டிவி வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 8 சேனல் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். 2 சப்வூஃபருக்கு பெரிய ரிலே கொடுத்துருக்காங்க. மற்ற 6 சேனலுக்கும் உங்களுக்கு ரிலேஸ் இருக்குது. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனாகவும் சாஃப்ட் ஷார்ட்டராகவும் ஒர்க் ஆகும். ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ஆம்பிளிஃபையரில் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது நாய்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த போர்டு நம்ம போட்டு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஷார்ட்டராகவும் யூஸ் ஆகும். ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு ஆனாலும் உங்களுக்கு ஆம்பிளிஃபையரை அப்படியே கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து AC கனெக்டில் ஆகிறதுனால உங்களுக்கு ஆடியோ லைன்லேருந்து சப்ளைலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க டீகோடர் G-ஸ்டாரோட டீகோடர் போட்டிருக்கோம். ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் வருது. இதுலேயும் உங்களுக்கு டால்பி DTS அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். 5.1 இன்புட்டில் கொடுத்து நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணி ஆர்க் அவுட்புட் அந்த மாதிரி டிவி கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம நிறையா வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இல்லை எனக்கு FT003 தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா மாடலும் நம்மக்கிட்ட கஸ்டமைஸில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணாலும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. எனக்கு டிஜிட்டல் கிட்டு எந்தெந்த ஆம்பிளிஃபையருக்கு டிஜிட்டல் கிட்டு எனக்கு ஃப்ரீயாக வரும்னு கேட்டிங்கன்னா வெர்ஷன் 4க்கு மேலே எந்த ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். நீங்கள் டிஜிட்டல் கிட்டுக்கு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆம்பிளிஃபையரோட A to Z டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.